ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல வைகுண்ட துவார தரிசனத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய தற்போதைய ஸ்டேட்டஸும் திருமலை மற்றும் திருப்பதியில தற்போது இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இப்போ திருமலைக்கு போகிறதுக்கு அலிப்பிரி காட் ரோட் வழியாக பிரைவேட் வெஹிக்கிள்ஸில் போனாலும் அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போனாலும், அலிப்பிரி மலைப்பாதை வழியாக நடந்து போகிறதாக இருந்தாலும், ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏதாவது தரிசன டிக்கெட்ஸ் அல்லது தரிசன டோக்கன்ஸ் இருக்கா என்பது செக் பண்ணுறது கிடையாது. ஸோ எந்தவித தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கன்களோ நம்மக்கிட்ட இல்லைனாலும் நாம் திருமலைக்கு போகலாம். அதே போல் எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன்கள் இல்லைனாலும் அலிப்பிரி மலை வழிப்பாதையாகவோ அல்லது ஸ்ரீவாரிமேட்டு மலை வழிப்பாதையாகவோ நம்ம நடந்து போகலாம். இந்த இரண்டு மலை வழிப்பாதைகளிலும் நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது இலவச எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் கோவிலுக்குள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் துவார தரிசனமும் ஒரு சேர நம்ம பார்த்துட்டு வரணும்னா நம்மக்கிட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட், டோனார் தரிசன டிக்கெட் அல்லது எஸ்எஸ்டி டோக்கன் இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் அல்லது டோக்கன் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லை அல்லது எஸ்எஸ்டி டோக்கனும் நீங்கள் நினைத்த நாளுக்கு கிடைக்கல, ஆனால் திருப்பதி வரைக்கும் வந்துட்டோம், திருமலைக்கு போய் கோபுர தரிசனமோ அல்லது திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கோ கல்யாண கட்டாவுக்கு போய் முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கோ நீங்கள் தாராளமாக திருமலைக்கு போகலாம். அதற்கு நம்ம கிட்ட எந்தவித டோக்கன்ஸும் டிக்கெட்ஸும் இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. தற்போதைய ஸ்டேட்டஸ் படி சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறதுக்கு நேற்று இருந்த அளவுக்கு இன்று கூட்டம் கிடையாது. இருந்தாலும் நாளைக்குரிய தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்குமே சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைனில் திருமலையில் ரூம் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு 28ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த நாளுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தான் கிடைச்சிருக்கு, எங்களால் மறுபடியும் தரிசனத்திற்கு இந்த நாளுக்கு திரும்பி வர முடியாது, இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்பை வச்சுட்டு திருமலைக்கு போய் லட்டு கவுண்டரில் லட்டு கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம க்யூவில் போய் ஜாயின் பண்ணி நம்முடைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்பை அவங்க ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நாம் லட்டு கவுண்டருக்கு போய் லட்டு வாங்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருந்தாலும் அல்லது தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி நம்முடைய டிக்கெட் அல்லது டோக்கன் ஸ்கேன் செய்யப்பட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்து அதற்கப்புறம் தான் லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்க முடியுமே தவிர்த்து தரிசனம் பண்ணாமல் லட்டு வாங்க முடியாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் தரிசனம் பண்ணாமல் உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்போ அல்லது தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு போனாலும் லட்டு கவுண்டரில் நம்முடைய டிக்கெட் அல்லது டோக்கன் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் தரிசனம் பண்ணலை, லட்டு இஷ்யூ பண்ண மாட்டோம்னு தான் அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ தரிசனம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இன்று டிசம்பர் 23ஆம் தேதி நைட் 9:45 மணி நிலவரப்படி 30ஆம் தேதிக்குரிய கடைசி தரிசன ஸ்லாட் 11 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 3400 டோக்கன்ஸ் பக்கத்தில் 30ஆம் தேதி நைட் 11 மணிக்குரிய ஸ்லாட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்குள்ள இந்த 30ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கனும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டு வாங்க. அதற்கப்புறம் 31ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 31ஆம் தேதிக்கு அதிகாலை 2 மணி தொடங்கி நைட் 11 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 31ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் கொடுத்து முடித்த பிறகுதான் ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்று 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட டோக்கன்ஸ் மூவ்மெண்ட் என்பது ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையில் 29ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 29ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் ஈவினிங் 4 மணி வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன காரணம் இந்த ஸ்லோ மூமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் 23ஆம் தேதி தான், கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு பிறகு நமக்கு தரிசன டோக்கன் கிடைக்குது. 6 நாட்கள் திருமலை அல்லது திருப்பதியிலோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தங்க முடியாது. ஸோ இந்த காரணத்தினாலேயே நிறைய பேர் இன்னைக்கு டோக்கன்ஸ் வாங்க வரல. இன்னைக்கு ஈவினிங் 4:30 மணிக்கு போல் நம்முடைய சேனல் ஃபாலோவர் ஸ்ரீனிவாசம் கவுண்டரில் போய் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் கிட்டத்தட்ட 10 கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 கவுண்டர்ஸ்லையுமே 4 அல்லது 5 பேர் தான் மேக்ஸிமம் ஒவ்வொரு கவுண்டர்லையுமே க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நாங்கள் டோக்கன் வாங்கிட்டோம். அவங்களுக்கு 30ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கு.
ஸோ இன்னைக்கு நைட் 11 மணி போல் 31ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 31ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் நாளை காலை வரைக்குமே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளை இந்த 31ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாளை மதியம் அல்லது நாளை ஈவினிங்குள்ளே இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் எல்லாமே நாளை கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அதற்கப்புறம் திருப்பதியில் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 9 கவுண்டர்ஸ்லையுமே 9 இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கவுண்டர்ஸுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதிக்கு தான் கீழ் திருப்பதியில் எப்போவுமே ரெகுலராக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களான விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நமக்கு ரெகுலராக அன்றைய நாளுக்குரிய தரிசன டோக்கனும் அதற்கு அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கனும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா நாளைக்குள்ளே வாங்கிக்கோங்க. நாளை டிசம்பர் 24ஆம் தேதி மேக்ஸிமம் டோக்கன்ஸ் எல்லாமே காலியாகிடும். அதற்கப்புறம் நமக்கு இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்காது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில் நாம் பார்க்கணும்னா நிச்சயமாக இலவச எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், டிஃபென்ஸ் தரிசனம், ஃபாரினர்ஸ் தரிசனம் இது எல்லாமே ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு விஐபி தர்ஷனுக்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதே போல் இந்த 10 நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்லேயும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஸோ ஏதாவது தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருந்தால் மட்டும்தான் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியும். நம்முடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் வைத்து நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் தரிசன தேதி நிச்சயமாக செக் பண்ணுறாங்க. அந்த நாளுக்குரிய தரிசன தேதிக்குரிய டோக்கன்ஸ் அல்லது டிக்கெட் வைத்திருக்கவங்களை மட்டும்தான் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி டைம் ஸ்லாட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறது கிடையாது. ஒரு 2 மணி நேரம் முன்ன பின்ன நம்ம போனாலும் டைம் ஸ்லாட் பற்றி எதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் அதுதான் கேட்டிருந்தீங்க, கரெக்டாக அந்த டைம் ஸ்லாட்டுக்கு போகணுமா, ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்களான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் முன்ன பின்ன போகிறப்போ அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தரிசன தேதி கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் டிக்கெட் நம்ம வைத்திருக்கோமோ அந்த நாளில் போய் தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவர்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.